தற்போது மீண்டும் பாகிஸ்தானின் தாக்குதலை இந்தியா முறியடித்திருக்கும் நிகழ்வு. மருத்துவ ஊழியர்கள் விடுமுறை ரத்து செய்யப்படுகிறது. மருத்துவ ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்படுகிறது. மருத்துவ காரணங்களுக்காக அல்லாமல் மற்ற எந்தவித காரணத்திற்காகவும் விடுப்பு எடுக்கக்கூடாது என்றும், முன்னதாகவே விடுப்பில் இருப்பவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். மருத்துவ ஊழியர்கள் அனைவரின் விடுமுறையும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எந்த ஒரு அதிகாரிக்கும் எந்த வகையான விடுப்பும் வழங்கப்படக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மறு உத்தரவு வரும் வரை இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் அம்ரிட்சரில் நேற்று விழுந்த வெடிகுண்டை செயலிழக்கச் செய்தது இந்திய இராணுவம். இந்தியா மீது பாகிஸ்தான் நிகழ்த்திய தாக்குதலில் அம்ரிட்சர் மீது வெடிகுண்டு ஒன்று விழுந்தது. அதை தற்போது இந்திய இராணுவத்தினர் செயலிழக்கச் செய்திருக்கிறார்கள். வெடிகுண்டு விழுந்த இடத்திற்கு இராணுவ மற்றும் காவல்துறை வருகை தந்து அந்த வெடிகுண்டை செயலிழக்கச் செய்து பாகங்களை எடுத்துச் சென்றது இந்திய இராணுவம் என்ற கூடுதல் செய்தி தொடர்ந்து முக்கிய செய்தியாக மட்டுமல்ல, முக்கிய செய்திகளாக பல்வேறு செய்திகள் வந்திருக்கிறது. முக்கிய இடங்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் இருக்கும் நிலையில் இந்த முக்கிய இடங்களில் பாதுகாப்பு, அம்ரிட்சர், பொற்கோயில், தாஜ்மஹால் போன்ற முக்கிய இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர், தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். அனைத்து மாநிலங்களுக்கும் உள்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியிருக்கிறது. மருத்துவ ஊழியர்களின் விடுப்பு உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது. சந்தைகள் 5 மணிக்கு மூடப்பட்டன. பஞ்சாப் அம்ரிட்சரில் விழுந்த வெடிகுண்டை இந்திய இராணுவம் செயல் இழக்கச் செய்து அதன் பாகங்களை எடுத்துச் சென்றது போன்ற பல்வேறு முக்கிய செய்திகள் ஒரு தொகுப்பாகவே வந்திருக்கிறது. இது குறித்த உங்கள் தகவல்களையும் விவரங்களையும் தரலாம் சிவா, உங்களுக்கான நேரம். நிச்சயமாக மோகன்ராஜ், அதாவது இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான இந்த போர் நடவடிக்கைகள் என்பது 4வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஜம்முவை நோக்கி பாகிஸ்தானுடைய ஏவுகணை தாக்குதல் நடத்த முற்பட்ட போது வழக்கம் போலவே அந்த ஏவுகணையை வழியிலேயே மறித்து ஒரு விடைமறித்து தாக்குதலை இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது. அந்த பாகிஸ்தான் ராணுவம் துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஜம்மு, அதே போன்று ராஜஸ்தான் உள்ளிட்ட இந்த மாநிலங்கள் எல்லாம் தொடர்ந்து சைரன் சத்தம் கேட்டபடியே இருக்கிறது. பாகிஸ்தான் இருளானதும் அவர்கள் அந்த நடவடிக்கையை, அவர்கள் ஏவுகணையை ஏவக்கூடிய அந்த நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பயங்கரவாத அமைப்புகளை குறிவைத்து இந்தியா தொடர்ந்து நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் என்பது இன்று பகல் முழுவதும் தொடர்ந்த நிலையில இரவில் இந்த தாக்குதல்களை பாகிஸ்தான் ராணுவம் பயங்கரவாதிகளுடன் இணைந்து இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே ராணுவ தளபதிக்கு பல்வேறு அதிகாரங்கள் எல்லாம் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வழங்கியிருக்கிறது. எந்த பெட்டாலியன்ல இருந்தும், நாட்டில் எந்த பெட்டாலியன்ல இருந்தும் ராணுவ அதிகாரிகளை எந்த நேரத்திலும் அழைப்பதற்கான ஒரு அதிக அளவிலான ஒரு சுப்பீரியர் பவர் ராணுவ தளபதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர் எந்த நேரத்திலும் எந்த ராணுவ வீரரையும் எந்த இடத்தில் வேணாலும் அவர் டெப்ளாய் செய்யலாம். அது மட்டுமல்லாமல் அவருக்கு தேவையான நிதி என அனைத்து விதமான அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது தொடர்கதியாகி வரக்கூடிய நிலையில ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிய நிலையில்தான் பாகிஸ்தான் இருக்கிறது. நெருக்கடி என்பது பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சரி, அவருடைய ராணுவ பல நெருக்கடியாக இருந்தாலும் சரி, ராணுவ நெருக்கடியில் அவர்கள் இருக்கக்கூடிய பல்வேறு ட்ரோன்கள், பல்வேறு போர் விமானங்கள் போன்றவற்றை அவர்கள் இழந்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. உலக நாடுகளிடம் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலையில்தான் தற்போது பாகிஸ்தான் இருக்கிறது. இருப்பினும் பாகிஸ்தானை பின்னிருந்து இயக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய சதிதான் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த தாக்குதலை மேற்கொள்வதற்கான காரணமாக இருக்கிறது என்று உளவுத்துறை அந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. உளவுத்துறை, இந்தியாவினுடைய உளவுத்துறை என்பது துல்லியமாக தகவல்களை வழங்கக்கூடிய ஒரு உளவுத்துறையாக இருக்கிறது. அந்த துல்லிய தகவலின் அடிப்படையிலேயே இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதல், பிரிசைஸ் அட்டாக், இந்த துல்லிய தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. அதே போல இந்திய உளவுத்துறையை போன்று பாகிஸ்தான் இந்தியாவினுடைய ஜம்மு, ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் நுழைய முற்பட்ட போது அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாகவே உளவு பார்க்க பாகிஸ்தான் ராணுவம் முற்பட்ட போது 7 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு துயரமான செய்தி, இன்று நாம் ஒரு இந்திய ராணுவ வீரரை இழந்திருக்கின்றோம். அது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏற்கனவே பாதுகாப்புத்துறை அமைச்சர் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அப்பாவி மக்கள் மீது கை வைத்ததற்கு இந்தியா மிகப்பெரிய அளவிலான ஒரு செயலை செய்தது. 25 நிமிடங்கள் இந்தியா மேற்கொண்ட அந்த தாக்குதல் என்பது பாகிஸ்தான் ஒரு
பதுங்குழியில் சென்று அவர்கள் ஒளியக்கூடிய வகையிலான ஒரு தாக்குதலாகவே இருந்தது. ஆனால் ஒரு வீரர் மேல் கை வைத்தால் என்ன நடக்கும் என்பதனையே இந்திய ராணுவம் தற்போது காண்பித்து வருகிறது. ஏற்கனவே ஜம்மு ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஜம்முவில் இருக்கக்கூடிய ராணுவ பதுங்கு குழிகளை குறிவைத்து இந்திய ராணுவம் அழித்த காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்திருந்தோம். இரவு நேரம் ஆனவுடன் பிளாக் அவுட்ஸ் தற்போது பல்வேறு பகுதிகளில் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், அதே போன்று அமிர்தசரஸ், பஞ்சாபினுடைய அமிர்தசரஸ், அதே போன்று ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் பிளாக் அவுட்ஸ் முழுமையாக செய்யப்பட்டு பாகிஸ்தானுடைய ஏவுகணையை இடைமறித்து தாக்கக்கூடிய அந்த ஒரு தரமான சம்பவங்கள் இந்திய ராணுவத்தின் மூலமாக தற்போது மேற்கொண்டு வருகின்றன. இருந்தாலும் இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக இருந்த அந்த நபர் சசூர் என்ற ஒரு நபராகத்தான் இருக்கக்கூடும் என்று உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு எச்சரிக்கையை தொடர்ந்து அந்த கசூர் இருக்கக்கூடிய அந்த பதுங்கு குழிகளை தற்போது கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது இந்திய ராணுவம். அந்த 26 பேர் கொல்லப்பட்டதற்கான ஒரு உரிய பதிலடியை இந்திய ராணுவம் சில மணி நேரங்களில் வழங்குவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிகிறது. எனவே நீங்கள் ஏற்கனவே தெரிவித்தது போல பல்வேறு அதிகாரிகள், ராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இந்த பஞ்சாப், அதே போன்று ராஜஸ்தான், ஜம்மு, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என பலரும் விடுப்பு இருந்தவர்கள் அனைவரும் உடனடியாக வர வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ உபகரணங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும், மருத்துவர்கள் விடுப்பில் இருந்தவர்கள் உடனடியாக வர வேண்டும் என்பன போன்ற பல்வேறு அறிவுறுத்தல் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஒரு முழுமையான போர் நிலையை இது காட்டுகிறது. ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு இருந்தது போல இந்த இந்திய எல்லையோர பகுதிகளில் ஒரு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட போலவே ஒரு நிலை என்பது இருக்கிறது. 5 மணிக்கு மேல் கடைகள், வணிக வளாகங்கள் எல்லாம் செயல்படக்கூடாது என்பன போன்ற ஒரு உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தொடர்ந்து பல்வேறு பாகிஸ்தான் பயங்கரவாத ஆக்கிரமிப்புகளை மட்டுமில்லாமல் பாகிஸ்தான் ராணுவ தளவாடங்களையும் பாகிஸ்தான் ஏவுகணைகளையும் கூட தொடர்ந்து இந்திய ராணுவம் தாக்கக்கூடிய அந்த முயற்சிகள் முழு வீச்சில் வெற்றியடைந்து வருகிறது. தற்போது இந்த சம்பா பகுதியில் பாகிஸ்தான் மேற்கொண்ட அந்த தாக்குதல் என்பது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்குள் நுழைந்த பாகிஸ்தானிலிருந்து இந்தியா ஜம்முவில் இருக்கக்கூடிய அந்த சம்பா பகுதிக்குள் நுழைந்த அந்த ஏவுகணை சிவா, இது குறித்து தான் என்னோட கேள்வி. அதாவது சில மணி நேரத்துக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் முப்படை தளபதிகள் மற்றும் முன்னாள் உயர் அதிகாரிகள், அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் அஜித் தோவல் உட்பட முக்கிய தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை ஆலோசனை நடத்தினார்கள். அதன் முடிவு ஏதாவது எட்டப்பட்டிருக்கிறதா? இன்னொரு முக்கியமான கேள்வி, ஏன் இரவில் மட்டும் தாக்குதல் அதிக அளவு நடத்தப்படுகிறது? பிளாக் அவுட், பவர் கட், நீங்க நேத்தே குறிப்பிட்டீங்க பிளாக் அவுட், குறிப்பா இரவில் மட்டும் ஏன் ஏவுகணை, ட்ரோன் தாக்குதல்கள் அதிக அளவில் போர் சமயத்தில் நடத்தப்படுகின்றன? நிச்சயமாக, அதாவது பிளாக் அவுட் செய்யப்படுவதற்கான முக்கிய காரணமே பகல் நேரங்களில் வெளிச்சம் அதிகமாக இருந்தால் தாக்குதல்கள் துல்லியமாக நடத்தப்படுவதில் சற்று சிரமங்கள் இருக்கும். இருந்தாலும் இந்தியா போன்ற அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட நாடுகள் ஏற்கனவே அட்வான்ஸ் டெக்னாலஜி, ரஃபேல் போன்ற போர் விமானங்கள் எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டதுதான். ரேடார் ஸ்கேனர்ல ரஃபேல் போன்ற விமானங்கள் எல்லாம் எந்தவித ஸ்கேனர்லையும் மாட்டாத வகையிலான ஒரு வடிவமைப்பு கொண்டது. அந்த வகையிலான அந்த மேலே பூசப்பட்டிருக்கக்கூடிய பூச்சி அந்த அளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்தியா போன்ற ஒரு வலிமை வாய்ந்த நாடு ஒரு புறம் இருக்கக்கூடியது இல்ல, பாகிஸ்தான் போன்ற ஒரு நாடு கிட்டத்தட்ட 1970 ஆகிய ஆண்டுகள்ல அவர்கள் பின்பற்றிய நடைமுறைகளையே தற்போது பின்பற்றுகிறார்கள். அவர்களால் பகல் நேரங்களில் துல்லியமாக தாக்குதல் நடத்துவதற்கு அவர்களால் இயலாத ஒரு காரியம். அவ்வாறு நடத்தும் போது இரவில் அவருடைய ஏவுகணைகள், அவருடைய ட்ரோன் போன்றவை எல்லாம் தாக்கப்படுவதை காட்டிலும் பகல் நேரங்களில் அதிக அளவிலான ஒரு இழப்பை பாகிஸ்தான் சந்திக்கக்கூடும். அந்த காரணத்தினாலேயே இரவு நேரங்களில் அதிக அளவு ட்ரோன் தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் போன்றவை எல்லாம் தொடர்கதையாகி வருகிறது. பாகிஸ்தான் ட்ரோன் தற்போது கூட ஜம்மு, சம்பா, பதன்கோட் போன்ற பகுதிகள் எல்லாம் அதிக அளவிலான பாகிஸ்தான் ட்ரோன்கள், ஏவுகணைகள் வீசப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தற்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அக்னூர் பகுதியில் தொடர் ஏவுகணை தாக்குதலில் இந்திய ராணுவம் முறியடித்து வரக்கூடிய அந்த காட்சிகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த பிளாக் அவுட்கான முக்கிய காரணமே இரவு நேரம், அதே போன்று பொதுமக்கள் எந்த பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தெரியாமல் இருக்கும். அதே போன்று துல்லிய தாக்குதல் என்பது அவர்களால் துல்லியமாக நடத்த முடியவில்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு அவர்களால் தாக்குதலை மேற்கொள்ள முடியும். ஆனால் அந்த தாக்குதலை கூட இந்திய ராணுவம் விடைமறித்து
அவருடைய ஒவ்வொரு போர் விமானங்களையும் ஒவ்வொரு ட்ரோனையும் அனைத்து விதமான ராணுவ உபகரணங்களையும் அழிக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு நாடாகவே இந்தியா இருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே இந்த பிளாக் அவுட்ஸ் செய்யப்படுவதற்கான காரணமாக இவையெல்லாம் அமைந்திருக்கிறது. நன்றி சிவா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி சிவா.